உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி முதல் கோரிக்கையாக தீர்மானத்தில் கொண்டு வந்ததாக ஒரு செய்தி வாட்ஸ்அப் தளங்கள் பகிரப்பட்டுட்டு வருது. ஒரு சில உறவுகள் தொடர்பு கொண்டு ஆனால் இது உண்மைத்தன்மையா அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இது சம்பந்தமாக அந்த பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு சில அண்ணன்மார்களுக்கு நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அதாவது தனசேர மூப்பர்கிட்ட கேட்டோம். அது கேட்கும்போது அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தம்பி முதல் தீர்மானம் சொல்லியிருக்காங்க, இன்னும் வெளிப்படையாக வெளியிடலை, வெளியிட்டதுக்கு பிறகு நம்ம இதை பற்றி நம்ம வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் தனசேரனை பார்த்தீங்கன்னா எங்களோட 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைச்சு தேவேந்திரகுல வேளாண்ன்ற அரசாணை நீங்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது. ஆனால் எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முதல் தீர்மானமாக ஏற்றிருக்குதா என்னன்றதை அதை அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளிப்படையாக செய்தித்தாள்லையோ இல்லை ஊடகங்கள்லையோ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நம்புவோம். அல்லந்தொட்டையும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்பிக்கைக்குற வட்டாரங்கள் எல்லாத்தையுமே இது பேசினா சொல்லப்படுறாங்க. அதனால் அந்த தகவல் வந்ததுக்கு பிறகு நான் கண்டிப்பாக இது உண்மையா பொய்யா அப்படின்றது கண்டிப்பாக நான் மக்கள் பார்வைக்கு கொண்டு வரேன். அதற்கு முன்னாடி அந்த தனசேரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுப்பிய அந்த கடிதத்தை இதில் போடுறேன். பாருங்கள், அது எந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கான்றதும் இதில் பதிவு பண்ணுறேன். கடந்த 8 தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவில் பணியக்கூடிய பாடகர் அண்ணன் தனசேகர மூப்பர் அவர்கள் பாஜக கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்திர பிரசேதம் மட்டுமின்றி அகண்ட பாரதத்தையும் தாண்டி அகிலமெல்லாம் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா இந்திரனின் வம்சாவளி தோன்றலான எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நூற்றாண்டுக்கும் மேலான பன்னெடுங்காலமான கோரிக்கையான பட்டியல் சாதி வெளியேற்றம் வேண்டி கோருவதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த தருணத்தில் தாங்கள் தலைமையில் 6/7/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற இருக்கும் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தங்கள் சிறிய முயற்சியில் தீர்மானமாக நிறைவேற்றி அதனை மத்திய மோடி எங்கள் நாடி அரசுக்கு பரிந்துரை செய்திட தங்கள் மிகுந்த பேரன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அண்ணன் தனசேகர மூப்பர் பாடகர் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இது பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த கோரிக்கையை அவங்களுக்கு இந்த மாதிரி வலியுறுத்தினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இது நமக்கு இந்த தகவல் நமக்கு கிடைத்தது. அதை பதிவு பண்ணுறதுக்கான நேரங்கள் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்தது ஒவ்வொருத்தரும் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. இதனைத் தொடர்ந்து ஆனால் தமிழக பாஜகவில், அதாவது இன்று நடந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தோட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முதல் தீர்மானமாக கொண்டு வந்ததாக வாட்ஸ்அப் தளங்கள் வருது. அது உண்மைத்தன்மையாக பொய்யா அப்படின்றது கூடிய விரைவில் கண்டிப்பாக வெளிவரும். வெளிவந்ததுக்கப்புறம் இதே நம்மளோட மூவேந்தர் மீடியாவோ இல்லை பாண்டியன் டிவிலே கட்டாயம் வெளிவரும். அதுவரை கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக இந்த பட்டியல் வெளியேற்ற தீர்மானம் வெளில வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பாண்டியன் டிவியில் ஒளிபரப்பப்படும். கொஞ்சம் வெளிவர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.